ஹாய் ஆல் வெல்கம் பேக் டு அவர் நியூஸ் டாக்கி செஷன். ஸோ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோன்னா ஒரு இம்பார்ட்டண்ட்டான நியூஸ். அதாவது குஜராத்தை சேர்ந்த டார்டோ வில்லேஜ், ஓகேவா, குஜராத்தில் இருக்கக்கூடிய இந்த டார்டோ வில்லேஜ்க்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ரீசெண்டாக இந்த ஒரு பர்டிகுலர் வில்லேஜ் ஃப்ரம் குஜராத் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக சோலார் பவர்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா, சோலார் பவர் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அங்கே வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு பர்டிகுலர் வில்லேஜை இதுக்கு முன்னாடியே UNWTO என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா பெஸ்ட் டூரிசம் வில்லேஜ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பெஸ்ட் டூரிசம் வில்லேஜ் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. அந்த டைட்டிலையும் இவங்க வின் பண்ணியிருந்திருப்பாங்க. அண்ட் இதை தாண்டி பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட PM சூரியகார் மஃப்ட் பிஜ்லி யோஜனாவுக்கு கீழே, அந்த சூரியகார் மீன்ஸ் சோலார் பவர் தான், அந்த யோஜனாவுக்கு கீழே வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஹவுஸ் ஹோல்டுலேயுமே என்ன வச்சுருக்குறாங்க அப்படின்னா சோலார் ரூஃப் டாப் வந்து வச்சுருக்குறாங்க. ஓகேவா, இட் இஸ் அ ரூரல் ஏரியா தான். ஸோ சோலார் ரூஃப் டாப்பை வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா எக்யூப் பண்ணி வச்சுருக்குறாங்க. இட் கேன் ஜென்ரேட் ஆக்சுவலி 177 kilowatts of power per house. ஸோ நியர்லி பார்த்தோம் அப்படின்னா ஆனுவலி இட் கேன் ஈஸிலி ஜென்ரேட் 2.95 lakh யூனிட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஒரு பர்டிகுலர் சோலரைசேஷன் வந்து அவங்க வீட்டுக்கு தேவையான பவரை தாண்டி அதிகமாக ஜென்ரேட் பண்ணுறதுனால அவங்க சோலார் கிரிட் மூலமாக எலக்ட்ரிசிட்டியை வந்து என்ன பண்ணுறாங்க, சர்ப்ளஸ் எலக்ட்ரிசிட்டியை கிரிட்டுக்கும் அவங்க செல் பண்ணுறாங்க. இட் இஸ் ஆக்சுவலி கிரியேட்டிங் த அடிஷ்னல் இன்கம் ஃபார் தட் பர்டிகுலர் ஹவுஸ் ஹோல்டு. ஓகேவா, ஸோ ஆன் ஆவரேஜ் வந்து பார்த்தோம் அப்படின்னா எலக்ட்ரிசிட்டி பில்ஸில் இருந்து அவங்க 16,000 வரைக்கும் பெர் இயருக்கு வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சேவ் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரியும் நியூஸ் வந்து சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா, ஸோ அடுத்து என்ன நியூஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா தாதா சாஹிப் பால்கே அவார்டு, இது நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். ஸோ தாதா சாஹேப் பால்கே அவார்டு இது இப்போ ரீசெண்டாக யாருக்கு கொடுத்துருப்பாங்க அப்படின்னா மலையாளம் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லக்கூடிய மோகன்லாலுக்கு தான் கொடுத்துருப்பாங்க. இது வந்து ஃபார் த இயர் 2023. சரிங்களா, மோகன்லால் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த கம்ப்ளீட் ஆக்டர் அப்படின்னு சொல்லி செலிப்ரேட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஹீ ஹாஸ் ஆக்டட் 360+ ஃபிலிம்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடியே பத்மஸ்ரீ பத்மபூஷன் அவார்ட்ஸ் எல்லாமே கொடுத்தாச்சு. 5 நேஷ்னல் ஃபிலிம் அவார்ட்ஸும் அவர் வின் பண்ணியிருக்கிறாரு. செவரல் ஸ்டேட் அவார்டு லைக் ஃப்ரம் கேரளாவிலேருந்து நிறைய ஸ்டேட் அவார்ட்ஸும் என்ன பண்ணியிருக்கிறாரு, வின் பண்ணியிருக்கிறாரு. ஸோ இவருக்கு இப்போ என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா தாதா சாஹிப் பால்கே அவார்டு அப்படிங்கிற அவார்டை வந்து கொடுக்குறாங்க. தாதா சாஹிப் பால்கே அவார்டு அப்படிங்கிறத ஹிஸ்ட்ரியை பற்றி பேசணும் அப்படின்னா தாதா சாஹிப் பால்கே அப்படிங்கிறது யார் அப்படின்னா இவரை ஃபாதர் ஆஃப் சினிமா அப்படின்னே சொல்கிறாங்க. ஓகேவா, ஃபாதர் ஆஃப் இந்தியன் சினிமா அப்படின்னே சொல்கிறாங்க. இவரை கமமரேட் பண்ணுற விதமாக தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ஒரு பர்டிகுலர் அவார்டை கொடுக்குறாங்க. இந்தியன் சினிமாவில் வந்து இட் இஸ் ஹையஸ்ட் ரெகக்னேஷன் அப்படின்னே சொல்லலாம். ஒவ்வொரு பெர் இயருக்கு ஆனுவலி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ஒரு அவார்டை வந்து ப்ரெசென்ட் பண்ணுறாங்க. அண்ட் பர்டிகுலர்லி ஃபார் த லைஃப் டைம் கான்ட்ரிபியூஷன்ஸ் டு த சினிமா. ஓகேவா, ஸோ பீப்புள் ஹூ ஆர் ஸ்பெண்டிங் தேர் லைஃப் டைம் கான்ட்ரிபியூஷன்ஸ் டு த சினிமா அவங்களுக்கு தான் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த அவார்டை வந்து கொடுக்குறாங்க. ஸோ அடுத்த நியூஸ் என்ன அப்படின்னா ரீசெண்டாக இதை வந்து நீங்கள் நியூஸில் பார்த்துருப்பீங்க, பிர்ஹார் ட்ரைப். ஓகேவா, இந்த பிர்ஹார் ட்ரைப் அப்படிங்கிறவங்க யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஜார்க்கண்டில் இருக்கக்கூடிய ஒரு செமி நோமேடிக் ட்ரைபு, ஃபாரஸ்ட் டிபெண்ட் ட்ரைபல் கம்யூனிட்டி அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இவங்க அந்த பர்டிகுலர்லி வல்னரபிள் ட்ரைபல் குரூப்புக்கு கீழேயும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்திருக்காங்க. யூஸ்வலாகவே இந்த பிர்ஹார் அப்படிங்கிறதுக்கு மீனிங் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா பீப்புள் ஆஃப் ஜங்கிள் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஓகேவா, பீப்புள் ஆஃப் தி ஜங்கிள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ என்ன நியூஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இந்த ஒரு பர்டிகுலர் பீப்புள் இருக்கக்கூடிய ஜார்க்கண்ட் ஏரியாவில் வந்து எலக்ட்ரிஃபிகேஷனை கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தான் என்னது அப்படின்னா நியூஸில் வந்து பார்த்துருப்போம். ஸோ என்ன அப்படின்னா 63
கேவிஏ ஆஃப் பவர் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த டிரான்ஸ்ஃபார்மரை வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறாங்க. எதுக்கு கீழே அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா உஜ்வாலா யோஜனாக்கு கீழே, ஓகேவா, அண்டர் உஜ்வாலா யோஜனா. உஜ்வாலா யோஜனாக்கு கீழே 63 கேவிஏ ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மரை வந்து என்ன செஞ்சுருக்கிறாங்கன்னா இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறாங்க. ஏன் அப்படின்னா இந்த ஒரு வில்லேஜ் வந்து ரிசர்வ்டு ஃபாரஸ்ட் ஜோன் ஏரியாவில் இருந்ததுனால இது நாள் வரைக்கும் எலக்ட்ரிஃபிகேஷனுக்கு நிறையா பிரச்சனைகள் வந்திருக்கும். பை த எண்ட் இப்போ என்ன பண்ணியாச்சு அப்படின்னா எலக்ட்ரிஃபிகேஷனை கொண்டு வந்தாச்சு. அது மட்டும் இல்லாமல் கிளியரன்ஸ் அண்ட் சேஃப்கார்ட்ஸும் என்ன பண்ண இருக்கிறாங்க அப்படின்னா ப்ராப்பராக ஃபாலோ பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா ரிசர்வ்டு ஃபாரஸ்ட் ஜோனில் இருக்கிறப்போ எலக்ட்ரிஃபிகேஷன் இருந்துச்சு அப்படின்னா தட் வில் டெஃபினெட்லி கோயிங் டு அஃபெக்ட் தி வைல்ட் லைஃப் அப்படிங்கிறதுனால இப்போ என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா ஸ்பெஷல் கிளியரன்ஸ் அண்ட் சேஃப்கார்ட்ஸ் எல்லாம் தேவைப்பட்டுச்சு in order to protect that particular wildlife groups. And now that everything was solved and they finally got their electrification after the years of waiting. ஓகேவா, அடுத்த நியூஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா சவுதி அரேபியாவும் பாகிஸ்தானும் ஒரு எம்ஓயு சைன் பண்ணியிருக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம். ஓகேவா, ஸ்ட்ராட்டஜிக் மியூச்சுவல் டிஃபென்ஸ் அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்கிறாங்க. இது மூலமாக அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த ஒரு பர்டிகுலர் அக்ரிமெண்ட் மூலமாக இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸே இந்தியா, ஓகேவா, எனி அதர் கண்ட்ரியாக இருக்கலாம், சவுதி அரேபியா கூட அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா அது கண்டிப்பாக பாகிஸ்தானுக்கும் அந்த கண்ட்ரியோட ஒரு பிரச்சனை. அதே மாதிரி பாகிஸ்தானோட இவங்க சண்டை போடுறாங்கன்னா சவுதி அரேபியாவும் அந்த பர்டிகுலர் நேஷனோட என்ன பண்ணிடும் அப்படின்னா எனிமிட்டிக்கு போயிடும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருக்கிறாங்க, இந்த ஒரு பர்டிகுலர் ஒரு சிறப்பான ஒரு அக்ரிமெண்ட்டை வந்து சைன் பண்ணியிருக்கிறாங்க. சரிங்களா, இதுதான் என்ன அப்படின்னா இவங்க ரெண்டு கண்ட்ரீஸ்க்கும் இடையில இருக்கக்கூடிய ஒரு ஃபர்ஸ்ட் ஃபார்மல் டிஃபென்ஸ் ட்ரீட்டி அப்படின்னே சொல்லலாம் அரேப் நேஷனோட நம்ம பாகிஸ்தானுக்கு. ஸோ சவுதி அரேபியா வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா இந்த பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைகள் இப்போ ரீசெண்டாக பயங்கரமாக தாக்குதல்லாம் போய்கிட்டு இருக்குது இல்லையா, ஸோ அதை வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா யூஎஸ்க்கு அகெயின்ஸ்டாக கண்டிப்பாக சவுதி வந்து நிற்பாங்க, இந்த ஒரு செக்யூரிட்டி பார்ட்னர்ஷிப் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிங்களா, so in this video we have learned important current affairs from this particular week. Hope this session is useful and thank you for watching.